வணக்கம் மேடம். வாங்க சார். மேடம், குற்றவாளி ஒப்படைக்கணும். ரிமாண்டா கன்விக்ஷனா? செயின் அறுத்த கேஸ் மேடம், கன்விக்ஷன் தான். என்ன ஜெயிலுக்குள்ள ஒழுங்கா இருப்பியா? இருப்பேம்மா. புருஷன் விட்டுட்டு ஓடிட்டாரு, குடும்ப கஷ்டம், அதுதான் தெரியாதனமா. போதும் போதும் உன் சுய புராணம். அடாவடித்தனம் பண்ணாம மரியாதையா ஒழுங்கா இருப்பியா? இருக்கேம்மா. கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு எழுதி போடுங்க. சரிங்க மேடம். வர சார். ஓகே மேடம். பேரை சொல்லுமா. ரெங்கநாயகம்மா. வயசு 40. ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் இதான். உள்ள போ. நான் எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். கூட்டு வந்து விட்டுட்டு இல்ல, அதோட உன் வேலை முடிஞ்சது. வேற வேலை இருந்தா பாருப்போ. என்னடி எங்களே முறைச்சு பேசுறியா? என்ன திமிரா? வந்த உடனே ஆட்டம் போடுறியா? ஒன்ன என்னங்கற? என்னடி எதுக்கு பேசுற? விடு விடு. யார் மேல கை வைக்கிற? விடுறியா இல்லையாடி? பாருங்கடி, ஆள் தெரியாம மோதறீங்க. உன் புள்ள கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குது இல்ல, உன் வயசுக்கு வந்த மக டெய்லரிங் போறாள்ல. ஏய், எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும். என் கனெக்ஷன் அந்த மாதிரி. ஏதாவது ராங்க காட்டுனீங்க, உன் புள்ள ஸ்கூலுக்கு போகாது, உன் மக டெய்லரிங் போக மாட்டா. எல்லாத்தையும் கோவத்துல மிதக்க விட்டுருவேன், புரியுதா? என்ன யாருன்னு நினைச்சீங்க? ஜெயில் வாடன்னா பெரிய இவளுங்களா? வாங்கடி. என்கிட்ட எவ்வளவு ராங்கு வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். இந்த ஜெயில வேற எவ்வளவு ஆட்டம் போடக்கூடாது. கப்பு சுப்புன்னு இருக்கணும். ஏய் வாடி. என்னம்மா? நான் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், புரியுதா? ஏய், நீங்க வாடி. என் துணியெல்லாம் நீதான் துவைச்சு போடணும், புரியுதா? சரிக்கா. ஏய், நான் தாய விளையாட யார கூப்பிட்டாலும் வரணும், புரியுதா? சரிக்கா. தோ இன்னொரு 7:30 வருது, வாங்கடி. ஏய், என்ன நீங்க கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. என்ன ரங்கு, வந்தத ஆரம்பிச்சிட்டியா? ரங்கு, வெளியில இருந்து எந்த பொருளும் உள்ள கொண்டு வர முடியாது. பொருள்னா புரியுதுல்ல? பொருள்னா புரியாதா? சொல்லு. வெளியில இருந்து பொருள் கொண்டு வந்தா ஏகப்பட்ட சிக்கல் வரும். அதனால உள்ள இருக்கிற ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு உளிய கொண்டு வந்து தரேன். சீக்கிரமே உன் கைக்கு வந்து சேரும். சீக்கிரமா கொடுத்து அனுப்பு. அது சரி, எந்த இடத்துல காரியத்தை முடிக்க போற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரோஜா யாருன்னு காட்டிட்டு உன் வேலையை பார்த்து போய்கிட்டே இரு. நீ முடிக்க வேண்டிய ஆளு ரொம்ப டேஞ்சரானவ. ரொம்ப கவனமா பார்த்து பண்ணிக்க, புரிஞ்சுதா? நான் அவளை விட டேஞ்சரானவ. நீ ஆளை மட்டும் காமி. சரி, சரோஜாவை யாருக்காக போட போறோம்? இத பாரு, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு பேசினபடி உன்னோட அமௌண்ட் வந்து சேர்ந்துரும். உனக்கு எந்த சிக்கலும் வராம நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இதோட மூளை என்னன்னு எனக்கு தெரியாது. சரி சரிப்பா. அத வரா பாரு, அவதான் சரோஜா. 2 பேர் வராங்க. அதுல யார் அவ? இந்த பக்கம் வரா பாரு, கன்னத்துல ஒரு வெட்டு இருக்கு பாருங்க, அவதான். இவதான் சல்பேட்ட சரோசாவ. இவளேதான். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அர்ஜுனுக்கும் ஆதிக்கும் அப்படி என்னமா பிரச்சனை? கொஞ்சம் விவரமா சொல்ல. பிசினஸ் பண்ணும், சொந்த கால நிக்கணும்னு சொல்லி அர்ஜுன் ஆதி கிட்ட பணம் கேட்டதுக்கு ஆதி கொடுக்க முடியாது. உனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? நீ எல்லா பணத்தையும் தொலைச்சிடுவ. வேணா உன்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடு, அப்புறம் பணம் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம், அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. அர்ஜுன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு.
அப்புறம் 2 பேருக்கும் வாக்குவாதம். கடைசியில ஆதி அர்ஜுனை அடிச்சிட்டாருப்பா. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ம். நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்றது? நம்ம பண்பாட்டை காப்பாத்தணும் இல்லையா? இந்த பிரச்சனையை நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன்னு யாருக்கும் தெரியாது. அதனால எப்படி நீ என் புருஷனை அடிக்கலான்னு மத்தவங்க முன்னாடி வச்சு ஆதியை கண்டிச்சு பேச வேண்டியதா போச்சு. அதான்ப்பா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதுக்கு ஏமா நீ ஃபீல் பண்ற? இப்பதான் நீ பாலிடிக்ஸோட நெளிவு சுழிவுகளை மெல்ல மெல்ல கத்துக்கிட்டு வரேன்னு எனக்கு தோணுது. இப்ப ஆதி வீட்டுல மத்த பிரச்சனை எல்லாம் அடங்கி புது பிரச்சனை ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுவும் நல்லதுதான். என்னப்பா சொல்றீங்க? ரேகா, அந்த வீட்டுல இந்த மாதிரி அடிக்கடி சண்டைகள் வரணும். அதுதான் நமக்கு நல்லது. புரியல. ரேகா, 7 நாடுகள் 2 அடிச்சுக்கிட்டா வல்லரசு நாட்டுக்கு கொண்டாட்டம். மத்தியஸ்தம் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போய் இருக்கிற பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்கல்ல, அந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தான் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுலயும் நம்ம கை ஓங்கி இருக்கணும். எப்பவும் நம்ம பேச்சு எடுபடணும்னா அந்த ஆதி வீட்டுல அடிக்கடி சண்டை சச்சரவு பிரிவினன் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன புரியுதா? புரியுதுப்பா. பஞ்சாயத்து பண்றேன்னு பவரை நம்ம கையில எடுத்துக்கிறது தான் அப்பாவோட பாலிசி. உஷாவை எப்படி அங்கிருந்து வெளியேற்றணுமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஆதிக்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும். யாரையும் நெருங்க விடக்கூடாதுமா. அப்பதான் ஆதி தனக்கு ஒரு ஆதரவு வேணும்னு நம்ம தயவு நாடி வந்துகிட்டே இருப்பான். நம்ம கண்ட்ரோல்லே இருப்பாமா. கிரேட். ரொம்ப பயங்கரமா யோசிக்கிறீங்கப்பா நீங்க. ஏன் ரேகா, அப்பாவுக்கு எத்தனை வருஷம் அனுபவம், பொது வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளை பார்த்திருக்கேன். எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு சூதுவாது, எவ்வளவு குழிபறிப்பு, அயோக்கியத்தனம், இதையெல்லாம் தாண்டி நாம ஸ்டபனா நிக்கணும்னா இப்படி எல்லாம் யோசிக்கணுமா? புரியுதுப்பா. ரேகா, நீ ஒண்ணு பண்ணு. அந்த அர்ஜுனை இங்க கூட்டிட்டு வா. எதுக்குப்பா? எல்லாம் நம்ம நன்மைக்காக தாமா. அதுக்கில்ல, என்ன பிரச்சனைனா நான் அர்ஜுனை அடிக்கடி இன்சல்ட் பண்ணி பேசிட்டேன். மதிக்கிறதே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் கூப்பிட்டா அவர் எப்படிப்பா வருவாரு? ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? சரி விடு, நானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன். வரும்போது கண்டிப்பா நீயும் கூட வா. சரிப்பா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வாயா. அண்ணா, கம்ப்யூட்டர்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த எலெக்ஷன் வரப்போதில்ல? ஆமாண்ணா. அதான் எலெக்ஷனுக்கான வியூங்களை கம்ப்யூட்டர் மூலமா வகுத்துக்கிட்டு இருக்கேன். வருங்காலத்துல நாம மட்டும் சிந்திக்க போறதுலடா, இந்த கம்ப்யூட்டர் நம்ம கூட சேர்ந்துல சிந்திக்க போகுது. அதுக்கு முதல் படிதான் இது. அப்படியா? ஆமா ஆமா. தலைவரே, அந்த மிலிட்டரிக்காரன் 7-8 பேரோட வராப்புல. ஒருவேளை நம்ம விட்ட புருடா தெரிஞ்சு போச்சா? ஆளுங்களை கூட்டிட்டு அடிக்கிறதுக்கு வரானோ? ஆஹா, வாயா மிலிட்டரி, என்ன ஆளுங்களாம் கூட்டிட்டு வந்திருக்க? உங்க பெருமை எடுத்து சொன்ன அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கோரிக்கை எடுத்துக்கிட்டு. ஓ, அப்படியா? எனது அருமை சிந்தனை சிற்பிகளே, பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே காரியங்கள் சாதிச்சு கொடுக்கிற இந்த கடமை வீரனை, கர்ம யோகிய உரிய இடத்துல உட்கார வச்சீங்கன்னா ஒரு கலக்கிட மாட்டேன். சிந்திங்க. தகுதியான ஆளை தகுதியான இடத்துல உட்கார வைங்க. கிளின்னா கூண்டுல தான் இருக்கணும், பல்லின்னா சோத்துல தான் இருக்கணும். இப்படிப்பட்ட சிந்தனையாளர்கிட்ட பொறுப்பை படைச்சீங்கன்னா அவன் உங்களுக்காக சிந்திப்பான், தூங்கும் போது கூட சிந்திப்பான். இந்தாங்க தலைவர். என்னையா மிலிட்டரி, அடுத்த புகார் மனுவா? இல்லைங்க, ரொம்ப நாளா வராம இருந்த என்னுடைய அரியஸ் பணத்தை வாங்கி கொடுத்தவங்களுக்கு என்னுடைய சின்ன காணிக்கை.
லஞ்சமா? அதுவும் என்கிட்டயே வா. தலைவரே, அதெல்லாம் இல்ல தலைவரே. யோ, என் கை ஒரு நாள் காசுக்காக நீளாது. லஞ்சங்கிற வார்த்தையை வெறுக்கிறவனா? இருந்தாலும் உன் உணர்வை நான் மதிக்கிறேன். நீ கொடுக்க வந்தது அன்பளிப்பு தானே? ஆமா தலைவரே. அத முன்னாடியே சொல்லி தொலை வேண்டியதானையா? உன் மனசை என்னால புண்படுத்த முடியல. அதே நேரம் என்னால கை நீட்டி காசு வாங்கவும் முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ண. சொல்லுங்க தலைவரே. தேர்தல் நிதியா தொண்டர்கள் கிட்ட கொடுத்துரு. அவங்க பார்த்து ஏதோ செலவு பண்ணிக்கிட்டோம். டேய் அண்ணே. வாங்கிக்கடா. இந்தாங்க. இப்ப எல்லாரும் உங்களுடைய மனுவை கொடுங்க. ஒருத்தரா கொடுங்க. உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் இமெயில் மூலமா நிறைவேற்றி வைக்கிறேன். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தலைவரே. கொடுங்க கொடுங்க கொடுங்க. இந்த சிந்தனையாளர் மனசுல எப்பவுமே மக்கள் நலன் தானே தவிர பணத்தை பத்தி கிடையாது. எப்பவுமே மக்களை பத்தியும் நாட்டை பத்தியும் சிந்திக்கிறதுனால பணத்தை பத்தி சிந்திக்க நேரமே கிடையாது. இது ஏழை கட்சி, ஏழைங்களுக்கான கட்சி. தேர்தல் வரப்போகுது. எல்லாரும் தேர்தல் நிதிக்காக அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஐயோ, கொடுத்துட்டீங்களா? அப்ப நாங்க வரோம் தலைவரே. போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க. வாங்கப்பா. வாங்க. வாங்க வாங்க. டேய் அண்ணே, வா. எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு? இந்த எண்ணிட்டு இருக்கண்ணே. ஏய், என்ன வேணா கொண்டா. இந்தாங்க தலைவரே. சரி, நீங்களாம் போய் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு உண்டான வேலைகள்லாம் கவனிங்க. சரிங்க. ஏய், டேய், டேய், டேய். கை செலவுக்கு பணம் இல்லண்ணே. வச்சிருப்ப. திருட்டு பய. போ, போ, வேலை பாரு போ. சாரதா, இங்க வா. என்னங்க? சாரதா, நமக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஊரெல்லாம் நம்மளை பத்தி தான் பேச்சு. இந்த ஏரியாவுல அடுத்த லீடர் நீதான். நீங்க இப்படி எல்லார்கிட்டயும் கை நீட்டி பணம் வாங்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா படல? நம்ம கௌரவத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? சாரதா, எப்பவுமே கௌரவத்தையும் காசையும் கனெக்ட் பண்ணி பேசக்கூடாதுமா. அது அரசியல்வாதிக்கு அழகு இல்ல. அதுவும் இல்லாம நீ இன்னும் என்ன பழைய திருவேகடமாவே பார்த்துட்டு இருக்க. இந்த பணம் இருக்கே, இது மக்களா நமக்கு பார்த்து கொடுத்த அன்பளிப்பு. இந்த பணத்தை வச்சு உன்னை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு நீ மக்களுக்கு நல்லது செய்யறது மூலமா மறுபடியும் இந்த பணம் அவங்களுக்கே போய் சேர்ந்துடும். புரியல? இது ஒரு மறு சுழற்சி முறை. அரசியலுக்கு ஒரு புது வடிவம் கொடுக்கிற முயற்சி. அத உன்னை வச்சுதான் பண்ணலான் இருக்கேன். ஏய், இந்த கமலா பாத்தியா? பாக்கலக்கா. போய் அந்த கமலாவை எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டு வா போ. நில்லு. சரோஜா, நீ கிளம்பு போ. வேலை செய்யறவங்களை கெடுத்துக்கிட்டு இருக்க. நான் கெடுக்கிறேனா? நீ என்ன டியூட்டில ரொம்ப சின்சியரா இருக்கதா? திருத்தவே முடியாது. முதல்ல நீ திருந்துற வேலையை பாரு. பேசாம போவியா? வந்துட்டு அங்கேருந்து. ஏய், என்ன புதுசா? ஆமா. ஓ,